நம்மளுக்கு வந்து இந்த வாரம் வந்து 11 படம் ரிலீஸ். அதை பத்தி உங்களுக்கு கருத்து சார்? அதாவது ஒவ்வொரு படத்துக்குமே விமர்சனம் தேவை சார். 3 நாள் வரல, அன்னைக்கே இருக்கும் விமர்சனம். என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். அதாவது 3 நாள் கழிச்சு அவர் சொல்ற கருத்து வந்து அவருடைய சொந்த கருத்து சார். அதில் நான் வந்து கையிட முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் விமர்சனன்றது வந்து நல்லதோ கெட்டதோ அது வந்து ஒரு படத்துக்கு வந்து வேணும். அது மக்களோட தீர்ப்பு, நீங்க கொடுக்குற தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு எல்லாம் ஒன்று தான். ஸோ அது மாதிரி நீங்க வந்து படத்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறீங்க, நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறீங்க. அதுதான் விஷயம். ஏன்னா நீங்க தான் மிகப்பெரிய ஆடியன்ஸாக வரும். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து வாட்டம் இல்லாமல் ஒரு ஆளாக இறங்கிருக்கு. அவரும் சமீப காலமாக சூரி இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் நாகரிகமாக நடந்துட்டு இருக்காரு, நாகரிகம் கூட இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆட்களை ஏன் எடுத்து உள்ள போறீங்க? ஏன் படம் பார்க்க கூப்பிட்டுறீங்க? எங்க மத்தியிலேயே உட்கார வைக்கிறீங்க எங்க ஷோல? இல்லை சார், நாங்கள் ஆக்சுவலாக வந்து எல்லா நடிச்ச எல்லாத்தையும் வலைக்கு வந்து நம்ம ஆட்கள் கூப்பிட்டுருக்காங்க, தவிர பர்டிகுலர் அவரை கூப்பிட்டுருக்கீங்க. அந்த நபரை நீங்க கட் பண்ண கண்டிப்பா. சமீபமா இன்ஸ்டால வந்து பிஆர்ஓ நிக்கில் முதல் கொண்டு எல்லாரையும் போட்டுருக்காரு. நான் பார்த்து நீங்க எதுவுமே சொல்லவே இல்லை. படக்குழுவினரும் சரி, டைரக்டர் சரி, யாருமே எதுவுமே தெரியல. படக்குழுவினர் வந்து நான் அன்னைக்கே போன் பண்ணி, நிக்கில் சார் தெரியும், அன்னைக்கே போன் பண்ணி வார்ன் பண்ணேன். நீங்க இன்னைக்கு வர வச்சிருக்கூடாதுல, இன்னைக்கு எங்க ஷோல வர வச்சீங்க. தமிழ் சினிமாலே மெயினான அவரே வந்து அவர் அபியூஸ் பண்றாரு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது இல்லாம ஒரு பத்திரிகையாளரை வந்து பெண்களை வந்து தொடர்படுத்தி பேசி கலாட்டால ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது பார்த்து எடுத்து போட்டுருக்காங்க. நாகரிகமா தான் சார். நாங்க அவர் எங்க படத்துல வந்து எப்படி ஒரு எதாச்சியா வந்தார் சார். வரும்போது நீங்க இந்த மாதிரி விஷயம் வரல. அப்போ வந்து ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் நடந்தது. அப்ப நடக்கும்போது இது மாதிரி நடந்திருந்தா நான் இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜே பண்ண மாட்டேன் சார். இதுதான் என்னோட அட்லின்ற டைரக்டரே தெரியலன்ற. சமீபமா விஜய் வச்சு பெரிய ஹிட் கொடுத்தா அட்லியே தெரியல, ஏன் விஜய் தெரிஞ்சிருப்பாங்க சார். ப்ரொடியூசராகவும் ஒரு கதாநாயகனாகவும் அவர் வந்து வான் பண்ணிருக்காரு. நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். வான் பண்ணிருக்காங்க, வான் பண்ணி எடுக்க சொல்லிருக்கேன், வான் பண்ணி அதை எடுத்திருக்காங்க. நீங்க இதே இடத்துல நிக்க வச்சு பத்திரிகையாளர் என்னென்ன பேசலாம் மன்னிப்பு கேட்டிருக்கணும். அவரு சார் உங்க மூலமா நிக்க வச்சு கேட்க வச்சிருக்கணும். இன்னொன்னு என்னன்னா, எங்களுக்கு நாங்க எல்லாத்தையும் கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிட்டாங்க தவிர நான் பர்டிகுலரா இவரை உங்களுக்கு கூப்பிடல. ஸோ நம்ம டீம்ல ஒர்க் பண்ண, ஏன்னா இவர் 7 மாசம் முன்னாடியே அது ஒர்க் பண்ணாரு இந்த படத்துல. இப்போ அந்த ஒர்க் பண்ணா யாருமே அவரை நான் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் அன்னைக்கே கூப்பிட்டு நிக்கில் சாருக்கு மாதிரி பிரச்சனை உடனே வான் பண்ணி இம்மீடியட்டா எடுத்துட்டாங்க. சார் எங்களுக்கு நீங்க நட்பு உறவு சார். எங்களுக்கு ஒண்ணு இல்லை. அவரை வந்து உங்க சினிமா துறை, நம்ம சினிமா துறையில் யாருமே எடுக்காதீங்க. ஏன்னா வடிகட்சியமா அவங்க வந்து கமலா தேட்டர்ல பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்க, இன்ஸ்டாகிராம் இந்த டிக்டாக் பண்றவங்க எல்லாம் வந்து அதுலதான்ப்பா, இதுல வந்து நடிக்க கூட மாட்டாங்கப்பான்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் திட்டி இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது இனிமே அந்த மாதிரி நபர்களை சேர்க்க உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அதனால நான் அதுவே இல்லை. எல்லாருமே உட்கார்ந்து பேசி அவருக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது பாதிப்புனா அதுக்கு ப்ரொடியூசர் எங்களை பத்தி தவறா பேசினிருக்காரு. எங்களால சில பேர் வளர்ந்துருக்காங்க, அது எல்லாம் நீங்களும் சொல்றீங்க. ஆனா வந்து எல்லாரும் அவர் யூஸ் பண்றீங்க. அவருக்கு நடிப்பு வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவர் வந்து பெருசா எடுத்து பேசுறீங்க. ஆனா வந்து எங்களை தவறா பேசும்போது யாரும் கொடுக்கவே மாட்டீங்க. நோட் பண்ணீங்கன்னா எங்க படத்துக்கு பிரஸ் மீட் நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 3 விழா நடந்தது. எதுலயுமே நாங்க ஒரு கூப்பிடலையே. எனக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சோன்னு நெகட்டிவ் நடக்கல. ஒரு கட்சி பேர் வருது, அது தமிழ்ல பேர் வந்து நல்லா இருக்கு, இங்கிலீஷ்ல டிவிகேன்னு வருது. டிவி கட்சியில சண்டை, டிவிகேல வந்து கொலை சுத்தி, அப்புறம் வந்து ஒரு டிவிக்கு ஒன்று வருது, அது பத்திரிகையில தலைவர் ஆளுநர் அழைச்சாரு. டிவிகேக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் ஒண்ணு வீணாச்சுனா விஜய் நான் வந்து எனக்கு ஒரு அண்ணன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ ஆக்சுவலா வந்து அந்த கலருக்கும் இதுக்கும் சம்பந்தம் அது ஒரு அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கலரா விஜய் வந்து கவர்னர் வந்து விருந்துக்கு கூப்பிட்டாருன்னு அந்த டிவில வந்து அந்த டிவியில சொல்லிதானே தெரியும். சத்தியமா இது நீங்க படத்துல அரசியல் இருக்கு, படத்துக்குள்ள இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் வித்தியாசமான கிளைமேக்ஸ். டைரக்டர் ஹீரோ கிட்டயோ அஜ்மல் சார் கிட்டயோ சொல்லும் போது எப்படி சொன்னீங்க, அவங்க எப்படி ஒத்துக்குனாங்க? ஆக்சுவலி கதையை முதல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போதே இந்த கிளைமேக்ஸ் தான் வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போதே இந்த ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருந்தோம். அது ஒரு 2 ஆப்ஷன் வச்சிருந்தோம். அந்த 2 ஆப்ஷனுமே படத்துலயும் இருக்கு. படத்துலையுமே 2 ஆப்ஷனும் இருக்கு. அது வந்து இப்போ ஸ்பாயிலர் அலர்ட் ஆகிடும். நம்ம சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கும் தெரியும், அது ஸ்பாயிலர் ஆகிடும். அது வந்து ரொம்ப கூடுதல் கவனிச்சிங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷனும் போயிருந்தோம். அந்த ஆப்ஷன் போயிட்டு வேணாம், இந்த ஆப்ஷன் வேணாம், இந்த ஆப்ஷன் போனால் ரொம்ப தப்பாயிடும் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் எடுத்தோம். அதாவது ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்த. அது டெஃபினட்டாக படம் வந்ததுக்கப்புறமா அதை குறித்து நம்ம நிறைய பேசலாம். டெஃபினட்டாக அது வந்து அது பிடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இது நல்லா இருக்கு, படம் முடியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு சின்ன ஒரு பிட்டு வந்து ஒரு ஃபீலாக இருக்கும்னு சொல்லி
நான் அதை வந்து டிசைட் பண்ணி பேசணும். அப்புறம் என்னுடைய இணை இயக்குனர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது, சார் இதுவும் நல்லா இருக்கு சார், இது ரெண்டுமே நீங்கள் எப்படி உள்ள வைக்கிறீங்க பார்க்குறீங்கன்னா, அப்போ ரெண்டுத்தையுமே நான் உள்ள வச்சேன். அது நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும், ரெண்டுத்தையுமே உள்ள வச்ச மாதிரி இருக்கும் அந்த விஷயத்தை. ஆனால் இப்போ சொல்ல முடியாது அது ஏன்னா ஜனங்களுக்கு எல்லாமே தெரியும். யாருமே காலி பண்ணல சார், அவரோட தான் சார் இருக்காரு. அவரா சார், அவர் வந்து அமைதிப்படை சத்யராஜ். தேங்க்யூ சார். எனக்கு ஆமா சார், அதாவது எங்கிட்ட கூட கேட்டாங்க அந்த இஷ்யூஸ் வந்து அதான் அந்த இஷ்யூஸ் பத்தி இப்ப பேச வேணாம், ஏன்னா அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப என்ன நடக்குது கரண்ட் இஷ்யூஸ் தான் தெரியும். நீங்க சுட்டி காட்டுறீங்களா? நல்ல போலீஸா காட்டியிருக்கு. இல்ல சார், நல்ல போலீஸ் அதெல்லாம் லாஸ்ட் சொல்லுவார்ல பிரபு சாலமன், இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து கூட்டிட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிருப்பார்ல. அதுக்கப்புறமும் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாஸ்டர் வந்திருக்காங்க. வீட்டுல ஏதாவது சொன்னாங்க நீங்க என்ன எழுதுவீங்க, நல்லா நடிச்சது ரொமான்ஸ் வரன்னு எழுதுவீங்க. ஸோ அதுலயே கொஞ்சம் பெட்டரா பண்ணலாமே தான் இந்த படத்தை படிக்கிறேன். இது எல்லாமே மிக்சடா வேணும், இது எல்லாமே மிக்சடா வேணும். ரொமான்ஸ் பாட்டுலாம் இருந்தது. உங்களை காதல் பண்ற அஜ்மல் காதல் அப்படி ரொமான்ஸா ஆரம்பிச்சது. ஒரு பாட்டு இல்லையே, அவரு ஆல்ரெடி நிறைய ரொமான்ஸ் பண்ணிட்டாரு. இல்ல நான் கதை சுத்தி கதை வந்து அந்த டிராவல்ல போல. ஆக்சுவலா வந்து இந்த டிராவல்ல போறதுனால அதுதான் லிமிட்ன்றது அப்படிதான். இவங்க தான் டான்ஸ் மாஸ்டர், இவங்க தான் ரிஹர்சல் கொடுத்தாங்க. சார் இது வந்து நான் வந்து எல்லா போலீஸாரையும் காவல்துறை பற்றி சொல்லல சார். ஆனா நம்ம ஊர்லயும் இப்ப கூட ஒரு சமீபத்தில் ஒரு பாலிசர் நடந்து போய் எல்லாம் ஒரு விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். அது மாதிரி காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு பேர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ 1-2 பேர் பண்ற தப்புனால எல்லாருமே தப்புன்னு சொல்ல முடியும். நானா இல்ல, நான் எதுவும் பண்ணல. ஏன்னா டைரக்டர் நான் வந்து ஆல்ரெடி கன்னடால ஒரு 5-6 படம் பண்ணிருக்கேன், டைரக்ட் பண்ணிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் தமிழ் படம்ன்றதுனால இந்த விஷயத்துல வந்து நான் கோரியோகிராஃபர்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணல. அதனால நம்ம சகோதரி சந்திரிகா அவர்கள் வந்து இந்த படத்துல கோரியோகிராஃபரா. சார் அதுதான் ஸ்பாயிலர் அலர்ட்னு சொல்றது. சேர்த்து வச்சிருக்காமா பிரிச்சு வச்சிருக்கலாமா நீங்க இப்பயே சொல்லுங்க. இல்ல நான் எதுவுமே சொல்லவே இல்லை. ஓகே, தேங்க்யூ. இல்ல அது ஆக்சுவலி வந்து அது வந்து ஒரு மினிமைஸ் எனக்கு வந்து அவனுடைய எமோஷனை கன்வே பண்றதுக்கும் ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு ஜோடியை வந்து அவங்களுக்கு அது அவ்வளவுதான் வேணும். அதுக்கு மேல ரொம்ப ஓவர் ஆச்சும் ஓவர் டோஸ் ஆயிடும். இந்த ஒரு கதை வேற போயிட்டு இருக்கு. நாங்க நிறைய யோசிச்சோம், அந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய யோசிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த கதைக்கு தேவையில்லாம ஒரு அவை விட்டு போற மாதிரி இருந்துச்சு. மேபி நெக்ஸ்ட் நம்ம ஃபுல்லாவே பண்ணலாம். வெரி குட். அதுதான் அவரு கதையோட டிராவல்ன்றதுனால அந்த கதையில அந்த இது லிமிட் ஓகேன்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் என்னன்னா ஃபுட்டேஜ் ஜாஸ்தி ஆயிடும். அப்ப அதுக்காக திரிச்சு வச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு படம்லாம் அந்த சுவாரஸ்யமா அந்த எடிட்டிங் கிடையாது. ஆமா சார், கே பிரவீன் சார் அவர் பெரிய எடிட்டர். நிறைய செக்மெண்ட்ஸ் நிறைய ஷார்ட் பண்ணி பண்ணுறோம். இல்லைங்க, இந்த படம் ஆக்சுவலா இந்த படத்தோட ஹீரோ உதய் சார் தான். சொல்லுவாரு. நான் சொல்றேன் இந்த படத்துல வந்து 2 ஹீரோ தான். இது இன்ஃபேக்ட் வந்து யோகி பாபு சாரும் முக்கியமான பார்ட் ஹீரோ. இந்த படத்துல நடிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது எனக்கு பெரிய விஷயம். அது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டெக்னீஷியன்ஸ் கூட. ஸோ இவ்வளோ ஒரு வேற ஒரு ஹீரோவாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு இந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கவே மாட்டோம். உதயா சார்னால மட்டும்தான் எனக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. நீங்க படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். நார்மலா யோகி பாபு வந்து ஒரு படத்துல திணிப்பாங்க ஏதாவது. ஆனா இந்த படத்துல என்ன பிடிச்சதுன்னா அந்த கதையோட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இன்வால்வ் ஆயிட்டாங்க. ஆமா சார், அது எனக்கு வந்து அந்த மாதிரி கதை கரெக்டா அமைஞ்சது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லும்போது மாற்று கருத்தே இல்லாம யோகி பாபு சார்ட்ட போலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் சார் அவர் பயங்கர பிஸியா இருப்பாரு எப்படின்னு. இல்ல நம்மள்ட்ட பேசுவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 7-8 நாள் எங்களுக்கு டேட் கொடுத்தாரு. அந்த 8 days வந்து நாங்க வந்து அவரை வந்து தேவையில்லாம ஒரு விஷயமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணி இதுக்குள்ள வரணும், அவரு இதுக்குள்ள டிராவல் ஆகணும், அந்த கேரக்டராகவே அவங்க ராமா நாயுடுன்ற கேரக்டராகவே யோசிக்கணும்னு சொல்லி அதை ஜெல் பண்ணிருக்காங்க சார். அதான் சார். தேங்க்யூ சார். அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்த மாதிரி ஒரு போர்ஷன் ரொம்ப சூப்பரா
நல்ல நட்பு, நல்ல தேங்க்யூ சார். அதான் சார், அதான் அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அது வந்து அவர் வந்து ஒரு நடிகரா உள்ள வந்துட்டு ஆனாபா முடிச்சுட்டு போல கிட்டத்தட்ட அவர் ஒரு வந்து 13 நாள் 14 நாள் ஒர்க் பண்ணாரு. என் கூட ஒர்க் பண்ணாரு. சார் 13 நாள் 14 நாள் ஒர்க் பண்றாங்க. காஸ்டியூம் கூட மாத்தல சார். கடைசி வரைக்கும் ஒரே காஸ்டியூம் இருக்காது சார். கதையே ஒரு நாள்ல நடக்கிற கதை தான் சார். கதையே ஒரு நாள்ல நடக்கிற கதை தான். அந்த விஷயம் ஆரம்பிக்கும் போது அது ஒரு நாள்ல ஆரம்பிச்சு அப்படிதான் நீங்க படம் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அது ஒரு நாள்ல ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு நைட்டு போயிட்டு டிராவல் பண்ணி அப்படியே போற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க உதய சார் பேசுறப்ப சொன்னீங்க ஃபைட் சீனுக்கு அந்த பஸ் பைட் சீனுக்கு வந்து 1.5 கோடி செலவாயிச்சு அப்படின்னு சொன்னீங்க. உண்மையாவே அவ்வளவு செலவாச்சு சார் அந்த பைட்? பில்லே இருக்குண்ணா, டோட்டல் பில் இருக்கு. என்ன எக்ஸ்பென்சஸ், ஒரு நாள் ஃபைட்டர்ஸ் என்ன எக்ஸ்பென்சஸ், அந்த பஸ்ஸோட எடுத்தது, அந்த பஸ்ஸை வந்து அது வென்றி 3 பஸ் யூஸ் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு அதுக்கு முன்னாடி அவர் அந்த பஸ் அந்த இது மாதிரி ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க அதுக்கு வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு செலவு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1.10 அது மாதிரி கரெக்டான பில். பஸ் வந்து டோட்டலா சார் ஸ்கிராப்ல தான் சார் படம் நல்லா வந்திருக்கு. 150 ஸ்கிரீன்ஸ் வந்து உங்களுக்கு சாத்தியப்படுது ஓகேன்னு நினைக்கிறீங்களா? 175 வருது. இல்ல இது பார்த்தேன், நான் தான் பேசிட்டு இருக்கேன். 175 இதுக்கப்புறம் வந்து அது ஏறும். நான் நம்புறேன். இன்க்ரீஸ் பண்ணுங்க. நீங்க நினைச்சா ஏறும், நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது ஏறிடும். அவ்வளவுதான். நன்றி. இந்த படத்தை கதையை வந்து எதனால இல்லை சார், ரொம்ப நாளாக ஒரு பாப்புலரான ரோல் வந்து எனக்கு கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. அஞ்சாதே நெட்ரிக்கன் கோ எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் தமிழில் வந்து எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் வேணும்னு வெயிட் பண்ணிருந்தாங்க. நிறைய படங்கள் நிறைய வந்தது. ஆனால் அந்த வேந்தன் கேரக்டர் டேரக்டர் சார் சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கிராஃப் நீங்களாம் பார்த்துருக்கீங்க. ஸோ அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ அது கிடைச்ச உடனே வந்துக்கிட்டேன். சார் ஒரே சார் படத்துல 2-3 ஹீரோயின் அதோட அக்கா கேரக்டருக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் மீடியான்னு சொல்லி எனக்கு அவங்க மீடியாவில் இருக்காங்கன்னு அப்புறமா தான் தெரியும். எனக்கு மீடியாவில் அவங்க மீடியா இருக்காங்க தெரியாது. நான் வந்து இந்த கேரக்டருக்கு டேரக்டர் தான் வந்து கரெக்டாக என்னோட அக்காவாக பொருத்தமாக இருப்பாங்கன்னு நிறைய படங்கள் ஒர்க் பண்ண போகிறேன். நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க. சுபத்ரா சூஸ் பண்ணி பர்டிகுலர் ரீசன் உங்களோட அந்த சார் அவங்க நல்ல பெர்ஃபார்மர் சார். ஐ நோ த வெப் சீரிஸ் அது தவிர இல்லை என்னன்னா என் கூட இல்ல சார், அது வந்து ரொம்ப ஒரு செட்டில்டா நம்ம யாருமே வந்து அந்த கேரக்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாத ஒரு கேரக்டரா இருக்கணும். ரொம்ப சாந்தமான ஒரு கேரக்டரா ரொம்ப இருக்கணும். அப்பாவி ஃபேஸை வச்சுக்கிட்டு அது வந்து எதிர்பார்க்கறது கேரக்டர்லாம் இல்ல சார். அந்த மாதிரி ஒரு அப்பாவியா ஒரு ஒரு செட்டில்டான ஒரு நீங்கள் பக்கத்தில் நிற்கிறதால அது மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சார் பெங்களூர்ல release பண்ணோம். சார் கிட்டத்தட்ட 50-60 சென்டர்ஸ் 60 சென்டர்ஸ்ல இல்ல 52 இது வரைக்கும் கர்நாடகா release ஆயிருக்கு. கர்நாடகா இது வரைக்கும் 52 சென்டர்ஸ். தெலுங்குல release ஆகுது சார். கேரளால வந்து கேரளா release 35 ஆகுது. center release ஆகுது. கேரளா release ஆகுது. ஆமா சார். தேங்க்யூ.